இப்போ பார்க்கும்போதே தெரியுது பழைய பெயிண்ட் எப்படி ஈஸியா வருதுன்னு. பைக்ல பாத்தீங்கன்னா நாளாக நாளாக பெயிண்ட் இந்த மாதிரி உரியும். இப்படி உரியக்கூடிய பெயிண்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாவே நீக்கி எப்படி புதுசா ஆக்குறதுன்னு பாத்துரலாம். இப்போ இதுல பெயிண்ட் உறிஞ்சிருக்கனால இந்த பகுதியை ஃபுல்லாவே தனியா கலட்டணும். அதனால இதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க நட்டுகளை கலட்டிடலாம். அடுத்ததா கலட்டின இந்த பகுதியில ஒட்டி இருக்கிற மண்ணெல்லாம் கழுவி எடுத்துடலாம். இப்ப இத சின்ன கயிறுலயோ அல்லது கம்பிலையோ தொங்க விட்டுறலாம். அடுத்தது அந்த மாதிரி பெயிண்ட் ரிமூவர் ஒன்று வாங்கணும். இது பாத்தீங்கன்னா உங்க ஏரியாவில் இருக்கிற பெயிண்ட் கடையில கிடைக்கும். எந்த கம்பெனியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா பெயிண்ட் ரிமூவர்னு கேட்டு வாங்குங்க. அடுத்தது அந்த பெயிண்ட் ரிமூவர் திரவத்தை உங்க தேவைக்கேற்ப தனியா எடுத்துக்கிடுங்க. அடுத்தது முகத்துல மாஸ்க்கும் கையில கிளவுஸும் போட்டு இந்த லிக்விட பெயிண்ட் மேல அப்ளை பண்ணிருங்க. இப்படி ஃபுல்லா அப்ளை பண்ணதும் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பெயிண்ட்லாம் எப்படி பொரிஞ்சு நிக்குதுன்னு பாருங்க. அதுவும் நம்ம அப்ளை பண்ண எல்லா பகுதியிலுமே பெயிண்ட் எல்லாம் ஊதிட்டு நிக்குது. இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன தகடு வச்சு பெயிண்ட் எல்லாம் உரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பைக் பக்கமா அல்லது கார் பக்கமா வச்சு பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சமா இந்த லிக்விட் பட்டா கூட பட்ட இடத்துல இருக்கிற பெயிண்ட் கண்டிப்பா உறிஞ்சு வந்துடும். அதனால பாதுகாப்பான இடத்துல வச்சு இந்த விஷயத்த பண்ணுங்க. இப்போ ரொம்ப ஈஸியாவே எல்லா பெயிண்ட்டையும் எடுத்தாச்சு. அதே மாதிரி ஏற்கனவே பெயிண்ட் உறிஞ்ச இடத்துல இந்த மாதிரி துரு பிடிச்சிருந்துச்சு. பெயிண்ட் ரிமூவர் இந்த துருவை எடுக்காது. அதனால உப்பு தாளை வச்சு தேய்ச்சி இந்த துருவை இப்போ எடுத்துடலாம். இப்படி துருவை எடுத்ததும் ஆத்து தண்ணி அல்லது டிஸ்டில் வாட்டரை வச்சு இந்த மெட்டலை ஃபுல்லா தொடச்சி காய வச்சிடலாம். அடுத்ததா இதுல துரு பிடிக்காம இருக்க இந்த மாதிரி பிரைமர் ஒன்று வாங்கிருங்க. இது பாத்தீங்கன்னா பெயிண்ட் கடையில கிடைக்கும். இப்போ இந்த பிரைமரை இந்த மெட்டலை ஃபுல்லா அடிச்சிடலாம். இப்படி ஃபுல்லா அடிச்சதும் நல்லா காய விட்டுருங்க. நல்லா காஞ்சதும் கடைசியா இன்னொரு கோட்டிங் பிரைமர் அடிச்சிருங்க. இப்போ கடைசி அடிச்ச கோட்டிங் சூப்பரா காஞ்சிருச்சு. அடுத்ததா இதுல பெயிண்ட் அடிக்கணும். ஏற்கனவே கருப்பு கலர் அடிச்சிருந்ததுனால நம்மளும் கருப்பு கலர் அடிச்சிடலாம். இப்போ ஈஸியா அடிக்க நம்ம பெயிண்ட் கடையில இருந்து கருப்பு கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கியிருக்கோம். இப்போ இதை நல்லா குலுக்கிட்டு அடிச்சிடலாம். அடிக்கும் போது மாஸ்க்கும் கிளவுஸும் போட்டுட்டு அடிங்க. இப்படி ஃபுல்லா அடிச்சதும் காய விட்டுட்டு கடைசியா இன்னொரு கோட்டிங் அடிச்சிடலாம். இப்ப ரெண்டாவது கோட்டிங்கும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இத பைக்ல மாட்டி எப்படி இருக்குன்னு நேரடியாவே பாத்திரலாம். இப்போ பாருங்க, மாட்டினது புதுசு மாதிரியே இருக்கு. கொஞ்சமா பெயிண்ட் உரியும் போதே இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம பைக்ல உள்ள இந்த மாதிரி பாகங்கள் துரு பிடிச்சு ஓட்ட விழாது.